கடந்த 5, 6 வருஷமா ஆண்ட்ரூ டேட்னாலே த மேனு, த ஆல்ஃபா மேனு, புகாட்டி காரு, கேர்ள்ஸ் அப்படின்ற மாரி ஒரு பக்கா மேன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாரி இருந்தாரு. இன்னைக்கு வந்து இன்டர்நெட் ஓப்பன் பண்ணாலே ஆண்ட்ரூ டேட் காட் எக்ஸ்போஸ்டு, ஆண்ட்ரூ டேட் தோத்துட்டாரு, இதுதான் இவ்வளோ நாளா நீங்க பேசியிருந்தீங்களா அப்படின்ற மாரி வந்துட்டுருக்கு. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு திருப்பி வராரு. எப்படி சண்டை போட போறாரு? வந்தோனே ஹெவி வெயிட் பெல்ட்டுக்கு போறாரு. ஓகே, அடிச்சு ஜெயிச்சிருவாருன்னு பார்த்தா, எல்லாரும் சொல்றது என்னன்னா, இருக்கிறதுலே மட்டமான ஃபைட் இதுதான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த ஃபைட்ட பொறுத்தவரைக்கும் 2 மினிட்ஸ் 6 ரவுண்ட்ஸ். அந்த அளவுக்கு பெரிய ஹைப் கூட இல்ல. நம்ம உலகமே வந்து ஜேக் பால் வெர்சஸ் ஆந்தனி ஜோஷுவா பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. சைடுல வந்து ஆண்ட்ரூ டேட் என்னதான் ஃபேமஸான ஆளா இருந்தாலும், அவரால இந்த ஃபைட்ட வந்து அந்த அளவுக்கு பெருசா எடுத்துட்டு போக முடியலன்னு தான் சொல்லணும். ஃபைட் ஆரம்பிச்சது. ஆண்ட்ரூ டேட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட் வந்து ஏதோ கொஞ்சம் அடிச்ச மாரி இருந்தது. அதுவும் ப்ராப்பர் ஸ்டைல் அந்த மாரிலாம் இல்ல. ஏதோ லைட்டா அடிச்ச மாரி இருந்தது. செகண்ட் ரவுண்ட்லேருந்து ஃபுல்லா சேஸ் டெமோ தான் அடிச்சாரு. அவருமே இப்படி ப்ரொஃபஷனலா அப்படிலாம் அடிக்கல. இப்படி நம்ம ரோட்ல சண்டை போடுற மாதிரி அடிச்சிருந்தாரு. கீழேருந்து கோச்சஸ் கத்துறாங்க, க்ளீன் ஷாட் பண்ணு, க்ளீன் ஷாட் பண்ணுன்னு. அவரு சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சிருந்தாரு. ஆண்ட்ரூ டேட் வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டாரு. ஃபுல்லாக கேஸ் போயிடுச்சு, ஸ்டாமினாவே இல்லை. கஷ்டப்பட்டு போராடி இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஃபோட்டோஸ் இப்போ நிறைய மீம்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நான் ஒரு மீம் பார்த்தேன். ஒரு பக்கம் வந்து ஜேக் பால் வந்து காலை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் ஆண்ட்ரூ டேட் காலை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 பேரும் சண்டை போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ஆண்ட்ரூ டேட்டை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. என்ன தலைவா அப்படி சொன்னியே, மென்னுக்கெல்லாம் எக்ஸாம்பிளாக இருந்தியே, இப்போ அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி இன்டர்நெட்டில் பயங்கர மீம் வந்துட்டு இருக்கு. ஏன் நம்ம பானி ப்ளூவை கலாச்சிட்டாங்க. அன்னைக்கு பாட்காஸ்ட்டில் பேசும்போது ஏதோ பெரிய மேன் மாதிரி பேசிட்டீங்க, இப்போ அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இன்டர்நெட்டே வந்து ஆண்ட்ரூ டேட்டை இப்போ ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கு.